வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும், அதனால் பலன் பெறும் ராசிகள் குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி மாதத்தில் 5 பெரிய கிரகங்கள் தங்களது ராசியை மாற்றுகின்றன. பல கிரகங்களின் அணிவகுத்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார்கள். அதன்படி ஜனவரி 13, 2026 சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 14, 2026 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 16, 2026 செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச ராசியான மகரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஜனவரி 17, 2026 புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்குள் நுழைகிறார். ஜனவரி 26, 2026 நெப்டியூன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைய தயாராக இருக்கப் போகிறார். மகர ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற 4 கிரகங்கள் பெயர்ச்சியாக இருப்பது சில ராசிகளுக்கு பொற்காலத்தை வழங்க இருக்கிறது. அந்த ராசிகள் குறித்து இங்கு பார்க்கலாம். முதலில் மேஷம் ராசியை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இதன் காரணமாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுக்கு பணியிடத்தில் அதிகாரமும் மதிப்பு உயரும். செவ்வாய் பெயர்ச்சியால் உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வறியவர்களுக்கு கடலை பருப்பு, மஞ்சள் மற்றும் வாழைப்பழம் தானம் செய்யுங்கள். அடுத்ததாக மிதுனம் ராசி. ஜனவரி மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களாக இருப்பின் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வெற்றிகளை காண்பீர்கள். மேலும் உங்களுக்கு பொன், பொருள், வசதிகள் அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நடக்கும் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் சிறப்பான பலன்களை அளிக்கும். சூரியன் 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் எதிரிகள் தோல்வியை சந்திப்பார்கள். உங்களுக்கு கடன் சுமைகள் குறையும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் அல்லது ஸ்னீஸ்வரர் கோயில் தரிசனம் செய்யவும். அடுத்ததாக தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் சுப பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கிரகங்கள் உங்கள் ராசியில் இருந்து விலகி 2ஆம் வீட்டிற்கு செல்வதால் பேச்சில் நிதானமும் வெற்றியும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு திடீர் பணவரவும் தொழிலில் எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விரும்பிய அருகில் இருக்கும் தெய்வத்திற்கு சிவப்பு மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யவும். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசியின் முதல் வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை நடப்பதால் மகர ராசிக்காரர்களே நீங்கள் தொழில் ரீதியான வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் கைகூடும். உங்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். மேலும் கடந்த சில காலமாக இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி உங்களுக்கு தெளிவான பாதை பிறக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் அல்லது எழுதுபொருட்கள் தானம் செய்யவும். இத்துடன் வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படியான ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.